கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். Our loving people in Christ, we greet and welcome you all in the name of Jesus. அற்புதமானவரும் ஆச்சரியமான தேவன் நம் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட அழைக்கிறார். A wondrous and marvelous God welcomes us. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும் நம்மோடு இருக்கிறார். Do not be feared, I am with you, the Lord told, and He'll be with us. அவரையே நம்பி அவரையே விசுவாசித்து வாழ்கிறவர்கள் பயப்பட மாட்டார்கள். People who believe and trust will not be feared. நாம் இருக்கிற இடத்திலிருந்து ஆண்டவரை கூப்பிட்ட மாத்திரத்தில் அவர் நம்மோடு கூட வருவார். Let's all be in our own place and let's all call Him. ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். Our Lord Jesus with us. விசுவாசிங்க, நம்புங்க, அவர் அப்படியே அற்புதம் செய்வார். Let's all believe and trust, He will make a wondrous thing. எப்பொழுதும் நம்ம ஒரு அருமையான ஒரு பாடலை நாம பாடுவோம். Let's all sing a beautiful song. வேதநாயக சாஸ்திரி அவர் எழுதின ஒரு அருமையான ஒரு பாடல், வாருமையா போதகரே என்ற அந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம சேர்ந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். Thank you, Jesus. Hallelujah. தேவ பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கிறது. வாருமையா போதகரே, வந்தெம்மிடம் தங்கீரம். சொல்லுங்க, வாருமையா போதகரே, வந்தெம்மிடம் தங்கீரம். சேருமையா பந்தினில், சேருமையா பந்தினில், சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமரே வாருமையா. ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமரே வாருமையா. கழித்திரவு காத்திருப்போம், கழித்திரவு காத்திருப்போம். காதலனே வாருமையா, காதலனே வாருமையா. சங்கலமாய் வாருமையா போதகரே, வந்தெம்மிடம் தங்கீரம். சொல்லுங்க, வாங்கய்யா வாருமையா போதகரே, வந்தெம்மிடம் தங்கீரம். ஹல்லேலூயா. Hallelujah. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட அவர் பாடினார். With full of belief and trust they sung. அவர் குடும்பத்தின் மத்தியிலே ஆண்டவர் இயேசு பிரசன்னமாய் இறங்கி வந்தார். He came into his family. அவர் அதை உணர்ந்துதான் அவர் சொல்கிறார், நீர் என் காதலனாய் இருக்கிறீர் என்று. He presentfully told, you are my lover. நாமும் இன்றைக்கு அவரை நாம் கூப்பிடுவோம். Let's all call into today. அவர் நம்ம மத்தியிலே இறங்கி வருவார். He will come into us. ஓ, இருளும் நம்மை சூழ்ந்து கொண்டது. If the night closes, மாலை வேளையும் வந்திருக்கிறது. the day morning comes. அப்பா, எங்களோடு கூட வாங்க ஆண்டவரே. Lord Jesus, come into us. ஜெபம் பண்ணுவோமா? Let's all pray. நல்ல ஆண்டவரே, அருமையான வேளைக்காக உமக்கு நன்றி Our செலுத்துகிறோம். loving gracious Father, thank you for giving this day. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக் We கொடுக்கிறோம். commit our body, soul and spirit into என் you. குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் ஒவ்வொன்றையும் ஒரு விஷயம் கூட மன்னியும் ஆண்டவர். Lord Jesus, forgive all our sins into your name. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். Cover with your purified blood. உமது நாமம் ஒன்றே மகிமை அடைவதாக. Let all your praises be glory. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Let you be glorified, Jesus. என்னையும் என் குடும்பத்தையும் உம்முடைய அன்பு கரங்களில் ஒப்புக் We கொடுக்கிறோம். commit our whole family into your name. எங்களோடு கூட சேர்ந்து செபித்து ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதி. Lord Jesus, bless people who are along with us praying and praising. ஒவ்வொரு ஊழியக்காரி பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆண்டவரே. Lord Jesus, strengthen each and every ministry's people, Master. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். All
glory and honor to you alone, Master. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Our loving gracious we pray. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. Hallelujah. நாம் விடுதலையோடு கூட தேவனை துதித்து பாடலை பாடி ஆராதனை செய்வோம். அவர் நாமம் நம்முடையாய் மகிமை அடையும். Amen. Thank you. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. இந்த நாளிலே உங்களை காண வைத்த தேவனுக்கு முதலாவது கொடான கோடி ஸ்தோத்திரங்களை Amen. நாங்கள் எடுக்கிறோம். கர்த்தர் இந்த நாளை நம் மத்தியிலே பிரசன்னமாக வந்து வாருமையா போதுகிறே என்று சொல்லி அன்போடு அவரை அழைத்தோம். நிச்சயமாக கூப்பிட்ட உங்க ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் நம் மத்தியிலும் ஆண்டவர் வந்திருக்கிறார். ஹalleluya. Hallelujah. விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluyaன்னு சொல்லுங்க. Hallelujah. ஆமென். தேவன் நம்மத்தில் இருக்கிறார். விசேஷமாக இன்று ஆண்டவருக்கு கிவ் தேங்க்ஸ் பண்றாங்க. என் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னொரு ஆண்டை தந்திருக்கிறார் என்று சொல்லி அன்பு மகன் ஜோனா என்ற ஒரு வாலிப மகன், அவருக்கு 11 வயதாக ஆகிறது. அந்த மகனை ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். கரங்களை தட்டி அவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லலாமா? ஹாப்பி பர்த்டே ஜோனா. God bless you. பாண்டிச்சேரியில் இருக்கிற சகோதரர் சாம்சன் அவருடைய முதல் பேரன், 11 வயது அவரு. இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை நாம விசேஷமாய் கொண்டாட இருக்கிறோம். தேவன் தாமே நாளைய தினம் அவருக்கு பிறந்த நாள். நிச்சயமாய் தேவன் அவரை விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். அதோடு கூட மாத்திரம் இல்ல, நம்முடைய அருமையான சகோதரி உஷா சேவியர், அவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை நாம் வாழ்த்துவோம், ஜெபிப்போம். இன்னும் ஒரு ஆண்டை அவருடைய வாழ்க்கையில விசேஷமாய் அவர் தரப்போகிறார். உஷா சேவியர், உங்களுக்கு மனமார்ந்த ஹாப்பி பர்த்டே. ஒரு ஆண்டை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் பலகனினால தேவன் உங்களை நிரப்புவார். ஆகவே இந்த நாளிலே விசேஷ விதமாக தேவன் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வசனங்களிலே இன்று நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், Proverbs 23:17. தேவன் என்ன சொல்றார் பாருங்க. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றி பயத்தோடு இரு. இந்த ஆண்டை உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாள்தோறும் கர்த்தரை பற்றி பயத்தோடு இருங்க. தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆகவே உங்களை பெயர் சொல்லி அழைத்து இன்னொரு ஆண்டு தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நன்றி சொல்லுவனுமாய், என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை உள்ளம் கைகளில் வரைந்தவரே என்று சொல்லி அந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து என்னை அழைத்த தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை நாம் அர்ப்பணித்து பாடுவோம். தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. நன்றி அப்பா. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Amen. Yes, thank you Lord. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உயிர்வாக்கி உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உயிர்வாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காணச் செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காணச் செய்தீர். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உயிர்வாக்கி உயர்த்தினீரே. இன்னொரு ஆண்டை கொண்டாடுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உள்ள கைகளில் வரைந்திருக்கிறாராம். இந்த வருஷம் முழுதும் கரம் பிடித்து நடத்துகிறாராம். யாரெல்லாம் இந்த நாளிலே இந்த வாரம் முழுதும் திருமண நாள் பர்த்டே கொண்டாடுகிறீரே, தேவன் உங்களை வழிநடத்துவார். தேங்க்யூ லார்ட்.
நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், எங்கும் உம் வழியில் நடந்திடுவேன். எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், எங்கும் உம் வழியில் நடந்திடுவேன். நம்மை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, நம்மை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. கைவிடப்பட்டு இருந்திருக்கிறோமா? கலங்காதீங்க, அவர் கரம் உங்களை நடத்தும். விசுவாசத்தோடு இருங்க. தேங்க்யூ லார்ட். எஸ், நன்றி. கைவிடப்பட்டிருந்த என்னை உன் கரத்தால் நடத்தினீரே, கைவிடப்பட்டிருந்த என்னை உன் கரத்தால் நடத்தினீரே. என் கர்த்தாவே உம்மை கரத்தால் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என் கர்த்தாவே உம்மை கரத்தால் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். எங்கள் பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் மறைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். நம்மை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, நம்மை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாத நமக்கு ஆமென். அவர் கிருபையை தந்து தந்தார். வெற்றியான வாழ்க்கையை காண செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த லாக்டவுன்ல ஒன்றுமே இல்ல, ஆனாலும் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு வெற்றியான வாழ்க்கைகளை கொடுத்து அதிசயமாய் நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே இந்த ஆண்டு முழுதும் தேவன் கிருபையினால் நம்ம நடத்த போகிறார். விசுவாசத்தோடு இருப்போம். எல்லாவித வியாதிகள் மத்தியிலே, பயத்தின் மத்தியிலே தேவனோடு இருப்போம். தேவன் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளை தந்த தேவனுக்கும் இதோ ஒவ்வொரு பயங்கரமான காரியத்தை விடுவித்து வந்திருக்கிறாரு. கரைகளை உயர்த்தி தேவனை ஆராதிப்போமா? இருக்கிற இடங்களில் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மறந்து குடும்பத்தோடு இருக்கிறீங்க, எல்லாரும் அப்படியே தேவனை ஆராதனை பண்ணுங்க. உண்மை சுதிக்கிறோமையா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோமையா. இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை, எங்களை, குடும்பங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. விளைவுகளை பார்த்திருக்கிறோம், நோய்களை பார்த்திருக்கிறோம், கண்ணீரை பார்த்திருக்கிறோம், பிரச்சனைகளை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ மரண செய்திகளை கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், கண்ணீர் வடித்திருக்கிறோம், அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். ஆனாலும் அதன் மத்தியில தேவன் நம்மை வாழ வைத்திருக்கிறாரு. அந்த தேவனுக்கு ஆராதனை சொல்லி பாருங்க, நன்றி சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா, உம்மையே துதிக்கிறோம் ஐயா, உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கே மகிமை 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 என்று சொல்லி ஆராதனை பண்ணி பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா, உமக்கே நன்றி 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 நன்றி. உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே மகிமை. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னோடு வாழ்பவரே, என் குடும்பத்தோடு வாழ்பவரே, என்னாலும் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி ராஜா, நன்றி. ஆமென், 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 ஆமென். என் இயேசு ராஜாவுக்கு ஆமாண்டவரே, என்னாலும் ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னோடு வாழ்பவர்க்கு ஆண்டவரே, என்னாலும் ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கு
இயேசு ராஜாவுக்கு ஆமென். என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் போதும், அல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், ஆமாண்டவரே, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் ராஜனே, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், ஆமென், நீர் மாத்திரம் போதும், ஆமென். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, உண்மை அல்லாமல் உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? நன்றி இயேசு. அப்பா, உண்மையை நாங்கள் ஆராதிக்க போகிறோம் ஆண்டவரே. உண்மை இல்லாமல் எங்களுக்கு வேறு யாருமே இல்லை இயேசு. இந்த கொடூரமான இந்த காலத்துல உண்மை தவிர எங்களுக்கு வேறு விருப்பமும் இல்லை ரட்சம். என்று சொன்னால் எங்கள் ஆசை எல்லாம் நீர்தான், எங்கள் தேவையெல்லாம் நீர்தான் இயேசு. உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, உமக்கே நன்றி இயேசு சுவாமி. நன்றி தகப்பனே, நன்றி 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 நன்றி. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். பரிசுத்தரே ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், ஒரு தோளை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன்.
தேவ வல்லமையினாலும் தேவ கிருபையினாலும் தேவ அபிஷேகத்தினாலும் தேவன் நம்மை நிரப்ப நல்லவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஆமென். அவருடைய புயங்கள் நமக்கு நித்திய ஆசீர்வாதமா இருக்கிறது. வாழ்ந்த சமூகத்தில் புகழ்த்ததினாலே ராஜா உங்களை துதிக்க வச்சிரு, ஆராதிக்க வச்சிரு, நன்றி சொல்ல வச்சிரு. அந்த வேத வசனங்கள் கேட்பதற்கு முன்பாக காத்து அர்ப்பணித்து ஜெபம் பண்ணலாமா? மகா கிருபையும் இருக்கும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, அருமையான இதோ இந்த மாலை வேளைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளை பார்க்காத ஜனங்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறாங்க சுவாமி, ஆனால் கிருபையாய் எங்களுக்கு இந்த நாளை தந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். கைவிடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் என் கர்த்தர் அடைக்கலமும் துருகமும் கேடகமும் ஆண்டவரே நீரே தஞ்சமுமாய் இருக்க போகிறமைக்காக உமக்கு நன்றி. குனிந்த தலைகளை நீ நிமிர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர். அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் அதிகமாக ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்பு கூறுகிற தேவன் தகப்பனே, நீ வழிநடத்துகிற தேவன் தகப்பனே. அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இதனால ஊழியரை மறைத்து என்னோடும் எங்களோடும் விசேஷமாக இந்த யூடியூப் மூலமாக பேஸ்புக் மூலமாக வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகளை சந்தேகமாண்டோம். இந்த வேளையிலே எந்தெந்த விண்ணப்பங்களுக்காக மிகவும் மன பாரத்தோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கண்ணீரோடும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகளை என் கர்த்தனை சந்திக்க போறமைக்காக ஆண்டவரே விசுவாசத்தோடு ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் நீ பதிலை தருகிற தேவனாய் இருக்கிறீரே. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஜெபத்தை கேட்டு நீர் பரிபூர்ணமாய் ஆஸ்வதிக்க போகிறமைக்காக தனிமையில இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரம் நீட்டி ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க தேடி போய் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். சீடர்கள் நாம் பயந்து கொண்டிருந்த அந்த இடத்துல நீங்கள் போய் நின்று உங்களுக்கு சமாதானம் பயப்படாதீர்கள் என்று சொன்னீரே. உலகமே பயந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு இல்லத்திலும் சென்று நீ பயப்படாதே, நீ சமாதானத்தோடு இரு என்று சொல்லி ஒவ்வொரு இல்லத்திலும் நின்று ஊழியரை மறைத்து நீர் கொடுக்க போகிற வார்த்தைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிக்கிற வணக்கத்தை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இதை எடுத்துக்கொள்ளுங்க, தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். ஆமென். Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அவர் நம்மோடு கூட இருந்து பலத்த காரியங்களை இன்றைக்கும் என்றைக்கும் அவர் செய்து கொண்டே வருகிறார். அவரை நம்பி இருக்கிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட்ட சரித்திரமே கிடையாது. ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு சில அறிவிப்போடு கூட தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம கடிந்து போவோம். அருமையான சகோதரர் சாம்சன் அவருடைய, அதாவது சென்னையில ஒரு அருமையான சகோதரி இன்று அவர்கள் ஐசியூ வார்டுல இருக்கிறாங்க, கடைசி கட்டத்தில் இருக்கிறாங்க. அவருக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி காலையில வேண்டிக் கொண்டார். காலையில ஜூம் பிரேயர்ல அவர்களுக்காக அநேக ஊழியக்காரர்கள், சகோதர சகோதரிகள் அவர்களுக்காக ஜெபித்தார்கள். நாமும் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். தேவன் அந்த இந்திரா என்ற அந்த சகோதரி வாழ்க்கையில ஒரு பலத்த காரியங்களை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொல்றார். அதோடு கூட அந்த சாம்சனுடைய சகோதரனுடைய மூத்த பேரன், அதாவது நாளைய தினத்துல அவருடைய பேரன் ஜோனா, அவருக்கு நாளைய தினத்துல அவருக்கு பிறந்த நாள். அந்த நாளை தேவன் தாமே அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம அவர்களை வாழ்த்துவோம். அதோடு கூட உஷா சேவர் அவர்களுக்காக கூட நம்ம வாழ்த்தினோம். அந்த வாழ்த்துதலோடு கூட இன்னும் ஒரு ஆண்டை அவர்களுடைய வாழ்க்கையில
ஆண்டவர் தருவார். இந்த மாதத்துல யாரெல்லாம் திருமண நாள் இருக்கிறதோ, யாரெல்லாம் பிறந்த நாள் இருக்கிறதோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் கூட நாம நினைவு கூறுவோம். சாம்சனுடைய அவருடைய 24ஆம் தேதி 6வது மாசம், அதாவது இந்த மாதம் அவருடைய பிறந்த நாள் இருக்கிறது. இதே மாதம் 29ஆம் தேதி அவருடைய திருமண நாளும் இருக்கிறது. இந்த நாட்களுக்காக இந்த மாதத்துல யாரெல்லாம் திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ, பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ, அவர்கள் ஒவ்வொரு வழியும் தேவன் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி அவர்களுக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இன்னும் பல ஆண்டுகளை அவர்களுக்கு கூட்டி தரும்படி இப்படிப்பட்ட திருமண நாளையும் பிறந்த நாளையும் காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். விசேஷமாய் ஆஸ்பத்திரியில் ஐசியூவார்டில் இருக்கிற அந்த சகோதரி இந்திரா அவர்களுக்காக விசேஷமாய் நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் தியானித்த 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7வது வசனம், இதுல 2 செய்தியை கடந்த நாள்ல பார்த்தோம். இன்றைக்கு பலமும் அன்பும் என்ற அந்த வார்த்தையை நிறைத்து நம்ம பார்க்க போகிறோம். 2 தீமோத்தேயு 1st chapter, 2 தீமோத்தேயு 1st chapterல 7th word, பலமும் அன்பும் உள்ள ஆவியை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தலைப்பில இன்றைக்கு நாம விசேஷித்த சுருக்கமான ஒரு செய்தியை பார்த்து நம்ம அநேகருக்காக நாம ஜெபம் பண்ணுவோம், நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் பலத்த காரியங்களை செய்வார். For God gave us a spirit not of fear, but of power and love and self-control. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்கிறது பாருங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பாருங்க, யாரோ ஒருத்தர் சொல்ல, பரிசுத்த வேதம் சொல்கிறது, தேவன் சொல்கிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். 3 வாரங்களாக இந்த வார்த்தை, ஒரே ஒரு வசனத்தை இருக்கிற ஆழமான சத்தியத்துல, அதாவது தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, அந்த தெளிந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார், அதோடு கூட அன்பு செய்கிற ஆவியை தந்திருக்கிறார். விசேஷமான காரியம் அன்பானவர்களே. தேவன் நம்மை பலப்படுத்தாமற் போனால், தேவன் நமக்கு பலத்தை கொடுக்காமற் போனால், நம்மால இந்த உலகத்துல ஒன்றையுமே செய்ய முடியாது. நான் இதை செய்தேன், நான் இதை வாங்கினேன், நான் இதை கட்டினேன், நான் அங்கே போகிறேன், நான் இதை வெற்றிகரமாய் செய்து முடிப்பேன் என்று சொல்லி இந்த உலகத்துல சொன்ன ஒவ்வொரு மனித குலமும் தோற்று போயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவராலே அன்றி அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அவராலே அன்றி அணுவும் அசையாது. ஆண்டவர் சொல்லிவிட்டார், நான் இன்றி உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது நாம எங்கெங்க 9 நினைக்கிறது, பல காரியங்களை நினைக்கிறோம். இதை செஞ்சிடணும், அதை செஞ்சிடணும், இங்க போயிடணும், அங்க போயிடணும் அப்படின்னு சொல்லி. இதை செய்யறதுக்கு முன்பாக இதை செய்ய வைக்கிற தேவனிடத்துல நீ நானும் பர்மிஷன் கேட்கணும், ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கிறீர். இந்த தெளிந்த புத்தி எதற்கு? எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக நாங்கள் செபிக்க வேண்டும், நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும், தேவ பலத்தோடு கூட நடக்கணும், தேவ ஆவியினால நடக்கணும். அவர் நம்ம மத்தியத்தில் இருக்கும்போது கட்டாயமாய் விடுதலை உண்டு என்ற நம்பிக்கையோடு கூட நீங்களும் நானும் செயல்படும் போது தேவன் பலத்த காரியங்களை அவர் செய்கிறார். ஆக அநேக நிருபங்களை எழுதினவர் புனித பவுல். ஆக பிலிப்பியர் 4 அதிகாரம் 13வது வசனத்துல பாருங்க, அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அவருடைய சரித்திரத்தை பார்க்கும் போது அன்பானவர்களே, அதிகமாய் படித்தவர் அவர்தான், அதிகமாய் ஆஸ்தி உள்ளவர் அவர்தான், அதிகமாய் பலன் உள்ளவர் அவர்தான், அதிகமாய் அதிகாரம் உள்ளவர் அவர்தான். அவரால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அதிகமாய் படுத்திருக்கிறவர், அதிகமான ஆஸ்திகள் உடையவர், அதிகமான அதிகாரம் உள்ளவர், அதிகமான பலன் உள்ளவர். அவரால் என்ன வேணா செய்திருக்கலாம். ஆனா எப்போ இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு அவர் செவி கொடுத்தாரோ, எப்போ இயேசு கிறிஸ்துவை அவர் ருசி பார்த்தாரோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அவர் கழுவப்பட்டாரோ, இயேசுவினாலே பலப்பட்டாரோ, அன்றைய தினத்திலிருந்து அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, என்னால ஒண்ணுமே முடியாது, என்னால எதுவுமே நடக்காது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே தான் இது என்னால செய்ய முடிகிறது. நான் தனியா இருந்தால் ஒரு காரியமும் நடக்காது, என் ஆண்டவர் இயேசுவால தான் எல்லாம் முடியும் என்று சொல்லி எவ்வளவு திட்டமும் தெளிவுமாய் நமக்கு சொல்கிறார் அன்பானவர்களே.
அதே போல நீதிமொழிகளை எழுதின சாலமோனை கூட ஐயாவை கூட பாருங்க, எங்க பைபிள் சொல்கிறது நீதிமொழிகள் 24 அதிகாரம் 5வது வசனம் மிக விசேஷமாய் சொல்கிறது. The book of Proverbs chapter 24 அங்கே 5th wordல அவரால நிறைய காரியங்கள் செய்ய முடிகிறது. சாலமோன் ராஜா மன்னனால எல்லா பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் அவர் செய்தார். ஆனால் அவர் அறிவுரை சொல்லும் போது இந்த நீதிமொழிகளில இப்படிப்பட்ட ஒரு வசனம் சொல்கிறது பாருங்க, அவர் எனக்கு ஞானம் கொடுக்காமற் போனார். அல்லேலூயா. தேவன் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுக்காம போனா அவருடைய பேரே பைபிள்ல வந்திருக்கார். தேவன் தாவீதை ஆசீர்வதிக்காமற் போனாலும் அவருடைய புத்திரனாகிய சாலமோன் இங்க வந்திருக்கவே முடியாது. வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 24:5. A wise man has great power and a man of knowledge increases strength. ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன். ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன். அந்த ஞானம் உள்ளவன் யார் தெரியுமா? அந்த ஞானம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டுல கொரிந்து புத்தகத்துல பவுல் சொல்றார், அந்த ஞானம் தான் இயேசு கிறிஸ்து. நீதிமொழிகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அநேக இடத்துல ஞானத்தை குறித்து வரும். இந்த ஞானம் இருக்கிறவர்கள், ஞானத்தை பெற்றுக்கிறவர்கள், ஞானமாய் நடக்கிறவர்கள், ஞானமாய் இருக்கிறவர்கள். இந்த வசனம் சொல்லி பாருங்க, ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவனா இருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை பாருங்க, உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்புள்ள ஆவியை தந்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த தேவன், ஞானமுள்ள தேவன் உனக்கு அந்த ஆவியை தந்து அதோடு கூட ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவனா இருக்கிறான். அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். ஞானம் உள்ளவனா இருக்கிறவன் என்ன சொல்றாரா? பலன் உள்ளவனா இருக்கிறான். அடுத்து வல்லமை. அடுத்து என்ன சொல்றது? அறிவுள்ளவன். அதாவது தேவனை அறிகிற அறிவை உடையகிறவன் அவன் வல்லமை உள்ளவனா இருக்கிறான். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாங்க. நான் இன்றி உன்னால ஒன்று செய்ய முடியாது. அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் ஆகாத காரியத்தை கூட ஆண்டவர் ஆகும்படியாய் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, உன்னை அனுப்புகிறது நான் என்று சொல்லி. நீயே போனா ஒன்னும் நடக்காது, நான் உன்னை அனுப்புகிறதுனால நீ ஜெயம் கொள்ளுவாய். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, யாரிடத்துல தேவன் இயேசு இருக்கிறாரோ, ஆவியானவர் இருக்கிறாரோ, அவர்கள் பலன் உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஐசாயா 40 அந்த இடத்துல மிக விசேஷமாய் ஒரு வசனம் சொல்கிறது பாருங்க. அங்கே ஆண்டவர் ஏசாயா 40 அதிகாரம் 29வது வசனம் என்ன சொல்கிறது? சோர்ந்து போகிறவனுக்கு தேவன் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு தேவன் சத்துவத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதெல்லாம் அவரால் தாங்க முடியும். நீ நானும் ஒன்னும் செய்ய முடியாது. தேவனை பற்றி இருக்கும் போது, அவரையே நம்பி இருக்கும் போது, அவரையே விசுவாசிக்கும் போது, அவரையே சார்ந்திருக்கிற ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன் அவர். பலன் இல்லாதவனுக்கு பலத்தை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆக அடுத்த வசனத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இளைஞரெல்லாம் சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் எல்லாம் சோர்ந்து போய் விடுவார்கள் என்று சொல்லி சொல்லுகிறது. ஆக சோர்ந்து போகாத இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த பலத்திலே நீ நான நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ நான என்ன செய்யணும்? 31வது வசனம் படிங்க. 31:40-31. But those who hope in the Lord renew their strength. They will soar on wings like eagles. They will run and not grow weary. They will walk and not be faint. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகுகளைப் போல செட்டை அடித்துக் கொண்டு எழும்பி பறப்பார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. நடந்தாலும் சரி, ஓடினாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே சோர்ந்து போகாதபடிக்கு, அசைந்து போகாதபடிக்கு, தளர்ந்து போகாதபடிக்கு நம்மை பலப்படுத்துகிற தேவன், சத்துவம் கொடுக்கிற தேவன், பலப்படுத்துகிற தேவன். அவருக்காக நீங்களும் நானும் காத்திருக்கும் போது, அந்த தேவ பலத்தினால வருகிற அந்த பலத்திற்காக, அந்த அன்பிற்காக, அந்த தயவிற்காக, அந்த கிருபைக்காக நீயும் நானும் காத்திருக்கும் போது தேவன் புது பலத்தால உன்னையும் என்னையும் இடை கட்டுகிறவராயிருக்கிறார்.
அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் ஒரு விசேஷமான ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம் இல்லையா? நம்ம புனித பவுல் செய்யற இந்த ஜெபம் விசேஷமான ஜெபம். 7வது வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் உடல்ல இருக்கிற அந்த வியாதியை குறித்து, வியாதிகளை குறித்து அங்கே பைபிள் சொல்கிறது. ஆனா வியாதிகள் என்று இங்க சொல்கிறது, நோய் என்று சொல்கிறது, என்னை குட்டும் சாத்தானா இருக்கிறது என்று சொன்னா அந்த வியாதியை குறித்து சொல்லவில்லை. மாறாக அவருடைய சரித்திரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மீண்டும் 3 விதமான பலவீனங்கள் அவருக்கு இருந்திருக்கிறது. அதை குறித்து ஆண்டவரிடத்துல அவர் 3 முறை செபித்திருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆமன்பானவர்களே, புனித பவுல் அவ்வளவு அதிகாரம் உள்ளவர். அவர் வைத்திருக்கிற அந்த கர்ச்சீப், அவர் மேல இருக்கிற அந்த துணியை வியாதிஸ்தலர் மேல் போட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் சுகமாகிறார்களாம். அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தவர். மேல் மாடியிலிருந்து ஒரு வாலிபன் கீழே விழுந்து செத்தவனாய் எடுத்தார்கள். அவருக்காக போய் அவர் ஜெபித்தார். அந்த வாலிபன் உயிரோடு கூட எழுந்து வந்தார். இப்படிப்பட்ட பல அற்புதங்களை செய்த இவருடைய வாழ்க்கையில ஒரு சில சோதனை இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் நான் ஜெபம் பண்றேனே, இப்படியெல்லாம் நான் ஊழியம் செய்யறேனே, இப்படியெல்லாம் பாட்டு பாடுறேனே, இப்படியெல்லாம் இசைக்கிறேனே, ஆனாலும் கூட என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருக்கிறதே என்று சொல்லி ஒரு சில புலம்புகிறதை நாம கேட்கலாம். ஆனா பரிசுத்த பைபிள் என்ன சொல்கிறது? உலகத்தில் அவனுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தில் அவனுக்கு கஷ்டம் உண்டு. அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. அடுத்த வசனத்தை பாருங்க, அந்த சோதனையில சகித்து நீ உத்தமனா இருக்கும் போது ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை தருகிறாராம். அல்லேலூயா. அப்போ உலகத்திலே நீ நான் இருக்கிற வரைக்கும் கஷ்டங்கள் இருக்கங்க, பலவீனங்கள் இருக்கங்க, சோதனைகள் இருக்கும், கண்ணீர் இருக்கும், துன்பம் இருக்கும், ஏமாத்திரங்கள் இருக்கும், அநேக பிரச்சனைகள் இருக்கும். இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி வரும்போதுதான், அதனாலதான் அவரு 3 முறை செபித்தாராம். ஆண்டவரே, என்னை குத்துகிற சாத்தான் போல இருக்குது ஆண்டவரே. பவுலே 3 முறை செபித்தார் அப்படின்னு சொன்னா, நீங்க நான் ஏமாத்துறங்க, நீ நான் எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு முறை செபிக்கணும். அதனாலதான் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனம், நேற்றைய தினத்திலே வசனம், உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கள். அல்லேலூயா. இங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 9வது வசனம். அங்கே ஆண்டவரிடத்தில் அவர் செபிக்கும் போது, அதாவது 2 கொரிந்தியர் 12th chapter 9th verse, அவர் செபிக்கும் போது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. ஆனா அதற்கு பதில் இவர் என்ன சொல்றாரு பாருங்க, இதுதாங்க நீ நானும் சொல்லணும், இதான் விசுவாசம், இதான் நம்பிக்கை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு நீங்களும் நானும் சொல்லணுங்க. அப்பதான் நாம பலமாய் நிற்போம். என்ன சொல்றது 9th word? But he said to me, my grace is sufficient for you, for my power is made perfect in weakness. அல்லேலூயா. என்ன சொல்றாரு அதற்கு இயேசு? அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆமான்பானவர்களே, ஆண்டவர் சொல்ற காரியம் பாருங்க, ஆண்டவர் செய்யற காரியம் பாருங்க. அவர் செய்யற காரியத்துல அவர் சொன்னாலே உனக்கு பலன் வந்துடும். இன்றைக்கும் கூட நிறைய ஐயோ நான் என்னதான் தவறு செய்தனோ, என்னதான் பாவம் செய்தனோ அப்படின்னு சொல்லி வியாதியாளர்கள், பலவீனம் உள்ளவர்கள், சோர்ந்து போனவர்கள், கஷ்டத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனா இவைகள் எல்லாவற்றையும் நீங்களும் நானும் சகித்து வாழும்போது ஆண்டவர் சொல்கிறார், இது என் கிருபையா இருக்கிறது. அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும், பூரணமாய் பரிபூர்ணமாய் இருக்கும், ஃபுல்பில்லா இருக்கும் அப்படின்னு சொல்றார். இந்த காரியத்தை சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அவர் சொல்றாரு, என் இந்த பலவீனத்தினால நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறேன், நான் சந்தோஷமா என் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். என்னை நான் உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆனாலும் அவருடைய கிருபை எனக்கு இருக்கிறது, அவருடைய பலன் எனக்கு இருக்கிறது. அவர் என்னை பலப்படுத்துகிறபடினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்கிறார். அன்பானவர்களே, அல்லேலூயா. ஆகவேதான் வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. அங்கே ஆண்டவர் சபைகளுக்கு சொல்லிக்கொண்டே வரும்போது அவர் சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தினால நீ போராடினதுனால இதோ உனக்கு முன்பதாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்துல நீ நானும் போராடி ஜெயிக்கணுமா, போராடி வாழணுமா, போராடி நடக்கணுமா, போராடி ஊழியம் செய்யணுமா? என்ன வந்தாலும் கூட என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு கூட போராடு.
உனக்கு முன்பதாக இதோ நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆம் அன்பானவர்களே, அந்த தேவன் இன்றைக்கும் நம் எல்லாரையும் நேசிக்கிறவராய், அன்பு செய்கிறவராய், இன்றைக்கும் நம்மை பலப்படுத்துகிறவராய், தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கிற தேவன், பலமும் அன்பு செய்கிற ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். எபேசியர் முதல் அதிகாரம் வாங்க, எபிசியன் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அங்கே 15th வேர்டு பாருங்க. மிக விசேஷமாய் ஆண்டவர் இந்த வார்த்தைகளில், அதாவது பலமும் அன்பும் என்று சொன்னார் இல்லையா, இந்த பலமும் அன்பும் எப்படி நமக்கு வருகிறது? இந்த அன்பை கொடுக்கிறாரா அந்த ஆவியானவர் வழியாய், இந்த அன்போடு கூட சேர்த்து பிரியமானவர்களே விசுவாசம் கூட நம்ம உள்ளத்துல வளர்கிறது என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. எபிசியன் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 15-16 படிங்க. For this reasons, ever since I heard about your faith in the Lord Jesus and your love for all the saints, I have not stopped giving thanks for you, remembering you in my prayers. என்ன அருமையா சொல்லுகிறது பாருங்க, படிங்க 15வது வசனம் 1:15. ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள, வேற எங்கேயும் வச்சிடாதீங்க, அல்லேலூயா, மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும், உங்களுடைய விசுவாசத்தையும், பரிசுத்தவான்கள் எல்லோர் மேலும் உள்ள உங்கள் அன்பை குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்தேன். பவுல் சொல்ற அருமையான காரியம் பாருங்க. அந்த விசுவாசத்தின் நிமித்தம் நாம் பரிசுத்தவான்கள் மத்தியில, மற்றவர்கள் மத்தியில வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் அவர் தேவனை நோக்கி நமக்காக அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு இந்த காரியம் தாங்க உங்க வாழ்க்கையில, எங்க வாழ்க்கையில நடக்கணும். ஒருவருடைய உண்மையான அன்பை பார்த்து அவர்களுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். பொறாமப்படுறவங்களா இருக்கக்கூடாது, எரிச்சல் உள்ளவர்களா இருக்கக்கூடாது. யாரெல்லாம் நம்மை நேசிக்கிறார்களோ, அன்பு செய்கிறார்களோ அவர்களுக்காக தேவனிடத்துல ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், யோபு குடும்பத்தை போல. அல்லேலூயா. எத்தனை பெரிய ஆச்சரியம் அன்பானவர்களே. அதே 1ஆம் அதிகாரத்துல இங்க 16வது வசனம் படிச்சீங்க இல்லையா, இப்போ 1ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் படிங்க. அங்கே ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய அன்பு இருக்கிறவர்களுடைய உள்ளத்துல என்னென்னலாம் இருக்கும், எப்படிப்பட்ட குணநலன் இருக்கும். 4th word. For he chose us in him before the creation of the world to be holy and blameless in his sight in love. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் மத்தியில எப்படியெல்லாம் இருக்கணும் இல்லையா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கிறார் இல்லையா? அந்த தெளிந்த புத்தி உள்ள ஆவியோடு கூட நாம் மற்றவர்களை அன்பு செய்யும்போது அந்த அன்பின் நிமித்தம் உனக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட குண நலன்கள் வருகிறது பாருங்க. இங்க 4th word 4வது வசனம் படிக்கிறாங்க பாருங்க. என்ன சொல்லுது? தமக்கு முன்பதாக, அதாவது தேவனுக்கு முன்பதாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், நல்ல கவனிங்க, அன்புல எப்படி இருக்கணுமா? பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றம் முதல், உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமான்மானவர்களே, இப்ப நினைச்சுக்கங்க, தேவன் உன்னை என்னைய எதற்காக முன்குறித்தார்? எதற்காக இப்படிப்பட்ட பயங்கரமான கொரோனா நாட்கள்ல கூட நம்மை உயிரோடு கூட வைத்திருக்கிறார்? உன்னுடைய அன்பு, என்னுடைய அன்பு பரிசுத்தம் உள்ளதாய், அது குற்றமற்றதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி உலக தோற்றம் முதற் கண்டு உன்னையும் என்னையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவனாகிய பிதா தெரிந்திருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் திட்டமும் தெளிவுமாய் உனக்கும் எனக்கும் சொல்லுகிற காரியங்களா இருக்கிறது. ஆக அன்பானவர்களே, நீங்களும் நானும் எத்தனை பாக்கியம் உள்ளவர்கள், எத்தனை அன்புள்ளவர்கள், எத்தனை இரக்கம் உள்ளவர்கள், எத்தனை தயவுள்ளவர்களாய் நம்முடைய ஊழியத்திலே கிறிஸ்துவின் அன்போடு கூட, கிறிஸ்துவின் பலத்தோடு கூட நீங்களும் நானும் செயல்பட வேண்டும். ஆக பிரியமானவர்களே, நான் எப்படி கிறிஸ்துவை அன்பு செய்வது, நான் எப்படி மற்றவர்களை அன்பு செய்வது, நான் எப்படி மற்றவர்களோடு கூட அன்பாய் வாழ்வது, எப்படி அன்போடு கூட நான் ஊழியம் செய்வது என்று சொல்லி இன்றைக்கும் பலருடைய கேள்விகளுக்கு இதோ பரிசுத்த பைபிள் பதில் சொல்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆண்டவர் அன்பு செய், அன்பு செய், அன்பு செய் என்று சொல்லி எல்லாரிடத்திலும் சொல்கிறார். உன் அன்பில குற்றமற்றதா இருக்கட்டும்,
உன் அன்புல பரிசுத்தம் இருக்கட்டும், உன் அன்புல சுத்தம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் சொன்னோம் இல்லையா? இதுல ஒரு சிலருடைய கேள்வி, எப்படி நாம கடவுளை அன்பு செய்வது, எப்படி நாம மற்றவர்களை அன்பு செய்வது, எப்படி மனைவி கணவனை அன்பு செய்வது, எப்படி துன்மார்கரை அன்பு செய்வது இல்லையா? உன் சத்துருக்களை சிநேகி என்று சொல்றார் இல்லையா? மத்தேயு 5:44 வசனம். அப்படி நீங்களும் நானும் செய்தால்தான் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது. ஆக யோவான் 14:23 வசனம் இதை வாசித்து நாம் ஆண்டவரிடத்துல பலமும் அன்பும் எனக்கு தாங்க ஆண்டவரே, தெளிந்த புத்தி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம ஜெபிக்க போகிறோம். என்ன சொல்றது? 14:23. Jesus replied, if anyone loves me, he will obey my teaching. My Father will love him, and we will come to him and make our home with him. Hallelujah. Praise the Lord. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால், ஒருவன் என்னில் உண்மையாகவே அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவன் என் வேதத்திலே சொல்லப்பட்ட வசனங்களை அவன் கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். தேவன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நீங்களும் நானும் வசனத்திற்கு செவி கொடுக்கிறது நிமித்தம் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. எப்படிப்பட்ட ஒரு பாக்கிய அன்பானவர்களே நமக்கு தேவன் தந்திருக்கிற அந்த பாக்கியத்தை பாருங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் எப்படிப்பட்ட அன்பு செய்கிற ஆவியையே தந்திருக்கிறார். தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே தந்திருக்கிறார். கடைசி காலத்துல கடைசி நேரத்தில் இருக்கிற அன்பானவர்களே, மனுஷனுடைய வாழ்வுக்கு கேரண்டியே கிடையாது. நேற்று இருந்தவங்க இன்றைக்கு இல்ல, இன்றைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கிறார்களோ இல்லையோ தெரியாது. அன்பு செய்து வாழ்வதற்கே நமக்கு நேரம் போதாததா இருக்கிறது. இதுல எங்கெங்க நமக்கு போராமை, எங்கெங்க நமக்கு எரிச்சல், எங்கெங்க நமக்கு கோபம், இவைகள் எல்லாவற்றையும் விற்று ஒடித்து இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் நாம் மற்றவர்களை நேசிக்கும் போது ஆண்டவர் இயேசு நம்முடைய முழு குடும்பத்தை நேசித்து நம்முடைய முழு குடும்பத்துல இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அந்த குடும்பத்துல அன்பு என்றென்றைக்கும் நிறைந்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய அன்பில நம்ம வருவோமா? அவருடைய தெளிந்த புத்தி உள்ள ஆவிக்குள்ள நம்ம வருவோமா? பலமும் அன்பும் நிறைந்த ஆவியே நமக்கு தந்திருக்கிறார். விசுவாசிப்போம், ஜெபம். நாம் எல்லாருமாய் அப்படியே கண்களை மூடுவோம், ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஆண்டவரே, எனக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பு செய்கிற ஆவியையே தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கிறீங்க. அதற்காய் கொடாக்கூடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதோடு கூட மாத்திரம் அன்பானவர்களே, நம்மிடத்துல ஊழியக்காரியா இருக்கிற நம்மிடத்துல யாரெல்லாம் விண்ணப்பம் சொல்லுகிறார்களோ அந்த வினாடியே எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களுக்காக செபித்து விடுங்க. அதை நீங்கள் மறந்து விடாதபடிக்கு அன்பின் நிமித்தம், தேவன் நமக்கு தந்த பலத்தின் நிமித்தம், தேவன் நமக்கு தந்த அந்த புத்தி உள்ள ஆவியின் நிமித்தம், தெளிந்த புத்தி உள்ள ஆவியின் நிமித்தம் உடனடியாக நாம செபிப்போம். ரோட்ல இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, வேலை மேல இருந்தாலும் சரி, அந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் நாம கேட்ட மாத்திரத்துல அவர்களுக்காக ஒரு நொடி நாம ஜெபம் பண்ணுவோம். ஆமன்பானவர்களே, நேற்று தினத்தில் ஆட்டோல போகும்போது கூட ஒரு சகோதரி அவர்கள் அழுது கொண்டே வந்தார்கள். அவர்களிடத்துல கேட்டோம். அவருடைய கணவர் கொரோனா வைரஸ்னால அப்போலோ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கிறார். அவர் பேர் ஸ்ரீனிவாஸ், அந்த சகோதரி பேர் பாரதி. அவர்கள் சொல்லிக் கொண்டு போகும்போதே அந்த ஸ்ரீனிவாசனுக்காக நாங்க ஆட்டோல ஜெபித்து கொண்டே போனோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த உயிர் ஆண்டவரே, உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த 2 பிள்ளைக்கு தகப்பனாய், இந்த மனைவிக்கு நீர் கணவனாய் நீங்க ஆசீர்வதிச்சு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி அவர்களுக்காய் செபித்துக் கொண்டே போனோம். ஆமன்பானவர்களே, அதே போல இந்த நாளிலே அந்த சகோதரி இந்திரா அவர்களுக்காக நாம செபித்திருக்கிறோம். தொடர்ந்து நாம செபிப்போம். கர்த்தர் அந்த ஐசியூ வார்டுல இருந்து அவர்களை ஜெனரல் வார்டுக்கு ஆண்டவர் அவர்களை கொண்டு வருவார். நாம் ஜெபம் செய்வோம். எல்லாருமாய் கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, our loving gracious Father, நான் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை தராமல் I will not give you a fearful spirit, பலமும் அன்பும் power and love
தெளிந்த புத்தி உள்ளவைய ஆவியே தந்திருக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. I will give you knowledge and increased in power. இந்த நாள்ல கேட்ட செய்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம். We praise you for today's word, Master. எங்களுக்கு நீர் பலமும் அன்பு செய்கிற ஆவியே தந்திருக்கிறீர் ஆண்டவரே. Lord Jesus, you have given us the love and power, Master. உமக்காக காத்திருக்கும் போது கழுகுக்கு சமானமாய் பலத்தை தருகிறீர். People who wait and you will give the eagle spirit with them, Master. உம்முடைய வசனத்தை கேட்டு நடக்கும்போது ஆண்டவரே அன்பு செய்கிற இருதயத்தை தருகிறீர். Lord Jesus, people who wait and listen to your word of God and obey, and you will give them a good spirit and love, Master. எங்களை உமது பலத்தினாலே நீ இடைக்கட்டுகிறதுனாலே எதை வேண்டுமானாலும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு ஆண்டவரே. Lord Jesus, you will give your strength and power within us, Master. ஆண்டவரே நீர் தந்த ஆவினாலே மற்றவர்களை நேசிக்கிற இருதயத்தை தருகிறீர். Lord Jesus, by your spirit and you will give your love to others, Master. அதற்காய் கோடா கோடி நன்றி ஆண்டவரே. Thank you and cross, Master. இந்த ஜெபத்திலே பங்கேற்று எங்களோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Lord Jesus, bless and heal people who are along with us and praying, Master. இந்த செய்திக்கு நீர் உயிர் தந்தமைக்காக உமக்கு கோடா கோடி நன்றி. Lord Jesus, thank you for giving our life to this word of God, பரிசுத்த Master. ஆவியானவர் நாங்கள் பாடும்போதும் ஜெபிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் பிரசங்கம் பண்ணும்போதும் நீர் இருந்தமைக்காக கோடி கோடி நன்றி The ஆண்டவரே. Holy Spirit, God, you were with us when we are singing, praising and playing music, Master. மகிமை உமக்கே கொடுக்கிறோம் ஆண்டவரே. All the glory to you alone, Master. மாட்சிமை உமக்கே கொடுக்கிறோம் All the ஆண்டவரே. praises to you alone, Master. மகத்துவம் உமக்கே கொடுக்கிறோம் All the ஆண்டவரே. spirit to you alone, எல்லா Master. புகழும் உமக்கே ஆண்டவரே. All the honor to you, Master. அப்பா நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. We believe that you will lead and take use of us, Master. உம்முடைய அன்பும் ஆண்டவரே பலமும் எங்களோடு கூட இருக்கிறது சுவாமி. Your power and wisdom and knowledge and love with us, ஆண்டவரே Master. ஞானமுடையவன் அன்புடையவன் என்று சொன்னீர் ஆண்டவரே. Knowledge will be increased in power, ஆண்டவரே Master. ஞானமுடையவன் பலன் உள்ளவன் என்று சொன்னீர் ஆண்டவரே. The wise will be turned into power, உமக்கு Master. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thanks and cross, உம்மை Master. அறிகிறதுனாலே எங்களுக்கு பலன் வருகிறது. Lord Jesus, we learn to be strengthful with you, உம்மை Master. அறிகிறதுனாலே எங்களுக்கு அன்பு வருகிறது ஆண்டவரே. We learn to be loved with you, Master. உம்முடைய வசனத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிகிறதுனால பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்தில் இருக்கிறார். Lord Jesus, as we obey, the Holy Spirit comes and fills with us, Master. எங்கள் அன்பில குற்றமற்றதா இருக்கட்டும் ஆண்டவரே. Lord Jesus, as we learn, let the Holy Spirit be with us. எங்கள் பலன் பூரணமா இருக்கட்டும் ஆண்டவரே. Let the Spirit and love prolong with us, உம்முடைய Master. கிருபை என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும் Let ஆண்டவரே. your grace be sufficient for us, Master. எங்கள் பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குவதாக. Let your power fill with our power and let it be strengthful, Master. எங்களை நாங்கள் உயர்த்தாதபடிக்கு ஆண்டவரே. We shouldn't be praised ourselves, Master. எங்களையே நாங்கள் மேன்மை பாராட்டாதபடிக்கு We ஆண்டவரே. shouldn't be honorful, Master. உமது நாமத்தை மாத்திரம் உயர்த்தும் We ஆண்டவரே. should honor only alone you, Master. நீர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. Done for us, Master. எங்களை தாழ்த்தி தாழ்த்தி உம்முடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் We ஆண்டவரே. commit our whole self unto you, உம்முடைய Master. பலத்த கைக்குள்ள நாங்கள் அடங்கி இருக்கிறவர்களாய் We மாற்றும் should ஆண்டவரே. be into your holy arm, Master. ஆண்டவரே எங்கள் பலன் நீர்தான் ஆண்டவரே. You are our strength. எங்களுடைய தைரியம் நீர்தான் You ஆண்டவரே. are our power. எங்களுடைய அன்பும் நீர்தான் ஆண்டவரே. You are our love. எங்கள் தெளிந்த புத்தி நீர்தான் You ஆண்டவரே. are the wisdom and knowledge. எங்கள் ஞானம் நீர்தான் You ஆண்டவரே. are the knowledge. எங்கள் பரிசுத்தம் நீர்தான் You ஆண்டவரே. are the holiness. நாங்கள் குற்றமற்றவர்களாய் வாழ உதவி செய்யுங்க Lord ஆண்டவரே. Jesus, make us more in spirit and strengthful, எங்கள் ஆவியில Master. ஆத்மாவில சரீரத்தில Our whole body, soul and spirit. நீர் வரும்போது நாங்கள் குற்றமற்றவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. Lord Jesus, you must be filled with us, Master. கடைசி மட்டும் மாயமற்ற அன்பு செய்யும்படியாய் உதவி செய்யுங்க ஆண்டவரே. You must come and fill with us full of love. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். All the glory and honor and praises to you alone, Master. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். We and our family will always serve unto you, Master. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல Our பிதாவே. loving gracious Son, Master, we pray in your name. ஆமென். ஆமென். நம்முடைய வலது கையை இருதயத்தின் மேல் வைத்து எல்லாரும் உற்சாகமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் சகல வழிநடத்துதலும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அவர் கொடுத்த அந்த பலத்திலும் அன்பிலும் தெளிந்த புத்தியிலும் நிலைத்திருப்போமாக. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நம்ம நன்றி சொல்லி பாட போறோம். அதற்கு முன்பாக ஒரு துரிதமான ஒரு விண்ணப்ப ஜெபம் வந்திருக்கிறது. சோமசுந்தரன் என்ற ஒரு தகப்பனார் 70 வயது, அவருக்கு கொரோனா டெஸ்ட் செய்திருக்கிறாங்க, அது பாசிட்டிவ் வந்திருக்குது. அந்த குடும்பத்தினர் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. ஆகவே அந்த சகோதரனுக்காய் ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்களுக்கு தெரிந்த இதனால கேட்ட செய்தியின்படி பவுலுக்கு சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி. அதுவும் எப்பேற்பட்டது பலமும் அன்பும் கொண்ட ஆவியை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாராம். அவரது குடும்பத்தினர் எல்லாமே பயந்து இருக்கலாம். அந்த தகப்பனார் சோமசுந்தரனுக்காக நம்ம ஜெபம் பண்ணா கர்த்தர் அந்த தகப்பனாரை பலப்படுத்திட்டோம். ஒரு சிறிய ஜெபத்தை எடுப்போமா? கிருபையும் இருக்கும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, அருமையான இந்த ராத்திரி வேளைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம். இந்த ராத்திரி வேளை தகப்பனார் சோமசுந்தரனுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று சொல்லி இருக்கிறது. இந்த வேளை தகப்பனுக்காக ஒரு குடும்பத்தினர் பாரத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த குடும்ப பிள்ளைகள் ஜெபங்களை கேட்டு விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும் என்று சொல்லி அவர்கள் சொன்ன ஆண்டவரே அந்த மெசேஜ் மூலமாக அவர்கள் விசுவாசத்தை பார்த்து தகப்பனார் சோமசுந்தரனை இப்போது தொட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த வியாதிக்காக எடுத்துக்கொள்கிற எல்லாவித ட்ரீட்மெண்ட் மூலமாக எடுத்து கூடி சீக்கிரத்திலே ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை அந்த மகனுக்கு ஊற்றி கூடி சீக்கிரத்தில் ஒரு நெகட்டிவ் வரும்படிக்காய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களால் முடியும் ஆண்டவரே. டாக்டர்கள் அநேக காரியம் சொல்லலாம், ஆனால் என் கர்த்தர் எதை சொல்லுகிறீரோ எதை நினைக்கிறீரோ அதுதான் நடக்கும் ஆண்டவரே. அப்படி நீங்க செய்ய போகிறீங்க. அப்பா, அந்த துரிதமான விண்ணப்பத்தையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பயங்கரமான ஆசீர்வாதத்தை நீங்க கொடுக்க போகிறோமேக்காய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, டாக்டர் சொல்ற மாதிரி எதுவும் நடக்க போறது இல்ல, தேவன் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும் என்று சொல்லி. நமக்கு என்ன காரியங்கள் நடக்கணும் தேவன் நினைச்சிருக்கிறாரோ அது நடக்கும். பவுல் பாருங்க என்ன சொன்னாரு, நான் பெற்ற ஒவ்வொரு வியாதிகள் நிமித்தம் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி. உலகத்திலே பயங்கரமான காரியங்களை பார்த்து மத்தவங்களுக்கு பார்த்து அது சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோமா? இன்று நம்மை பார்த்து தான் தேவன் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி. ஆகவே இந்த பாடலை பாடி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட். என் கிருபை உனக்கு போதும். இயேசு சுவாமி சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அந்த தேவனோடு கூட கலந்து, அப்பா உங்க கிருபை எனக்கு போதும் அப்பா என்று சொல்லி தேவகிட்ட நாம நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட். எஸ், நன்றி. கிருபை எனக்கு போதும், உன் கிருபை எனக்கு போதும், உன் கிருபை எனக்கு போதும். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உம் பலமோ சோதனைகள் இருந்தாலும் ஒண்ணுமே இல்லைனாலும் அவர் கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. விசுவாசத்தோடு வாழ்வோம். தாழ்வில் இருந்தாலும் கிருபை போதும், கண்ணீரில் மூழ்கினாலும் கிருபை போதும், வேதனை இருந்தாலும் கிருபை போதும், ஒண்ணுமே இல்லைனாலும் கிருபை போதும். ஏசப்பா நீங்க மட்டும்
பர்வதங்கள் பெய்ந்தாலும் தண்ணீரில் கடந்தாலும் அக்கினி நடந்தாலும் உன் கிருபை எனக்கு போதும். சொல்லுங்க. மலைகள் விலகினாலும் உம் கிருபை போதும். பர்வதங்கள் பெயர்ந்தாலும் உம் கிருபை போதும். கண்ணீரில் நடந்தாலும் உம் கிருபை போதும். அக்கினியில் நடந்தாலும் உம் கிருபை போதும். ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தால் போதுமே. கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே மாறுமே. போதுமே, கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே மாறுமே. என் பலவீனத்தில் உம் பலனோ பூரணமாய் விளங்கும். சொல்லுங்க எல்லாருமாய். என் பலவீனத்தில் உம் பலனோ பூரணமாய் விளங்கும். உன் கிருபை உம் கிருபை எனக்கு போதும். உம் கிருபை எனக்கு போதும். உம் கிருபை எனக்கு போதும். என் பலவீனத்தில் உம் பலனோ பூரணமாய் விளங்கும். என் குடும்பத்தில் ஆண்டவரே என் பலவீனத்தில் உம் பலனோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உம் பலனோ பூரணமாய் விளங்கும். உம் கிருபை ஆமாண்டவரே எனக்கு போதும் சுவாமி. போதும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடின உங்கள் ஒவ்வொருக்கும் தேவ கிருபை சூழ்ந்து தேவ கொண்டிருக்கும். வசனத்தை நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா என்ன சொன்னீங்க? அப்பா உன் கிருபை எனக்கு போதும். நீங்க அறிக்கையிட்டீங்க, அது நிச்சயமா நமக்கு நடக்கும். ஆமென். அந்த ஐசி வார்டுல இருக்கிற இந்திராக்கும் சோமசுந்தரன் அப்பாவுக்கும் ஆமென். தேவ கிருபை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நாளையில பர்த்டே கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். திருமண நாளை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் நித்தமும் நித்தமும் அவர் கிருபையினாலே நடத்துவார். அதுவும் எப்படி? பலமும் அன்பும் கொண்டுள்ள கிருபையினாலே தேவன் நம்ம நடத்துவார். ஒவ்வொரு நாளும் தேவன் வார்த்தைகளை நீங்க என்ன பண்றீங்க? நீங்க சொல்லுங்க. ஆமா, படிக்கிறீங்க, தியானிக்கிறீங்க, அதன்படி என்ன செய்றீங்க? நடக்கிறீங்க. இந்த கோவிட் மூலமாக இந்த கட்டப்பட்ட சூழ்நிலையில நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து கொண்டிருக்கிறோம். நித்தமும் தேவன் உங்களை நடத்தட்டும். இந்த யூடியூப் மற்றும் பேஸ்புக் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். குடும்பம் குடும்பமாக வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்து பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you all. Amen. God bless you. Very safe. Thank you.